அனைவருக்கும் வணக்கம். மண்ணின் பெருமையும் மனிதனின் மாண்பும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அந்த மனிதனுடைய மாண்பு என்னவென்றால், பெரிய மாமனிதனை பற்றி இன்னைக்கு நம்ம பேச இருக்கிறோம். அவர்தான் புரட்சி கலைஞர் கேப்டன் கருப்பு எம்ஜிஆர் அப்படின்னு பல பட்டங்களை வாங்கியவர் தான் விஜயகாந்த் அவர்கள். அவரை பற்றி சொல்ல வேண்டியது ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு நாள் போதாது, 2 நாள் போதாது. அவர் ஒரு காவிய தலைவன். அவருடைய காவியங்களை, அவருடைய வரலாறுகளை இனிமேல் ஒவ்வொரு நிகழ்வுலையும் வந்து கொண்டுதான் இருக்கும். ஏனென்றால் அவர் இருக்கும்போது அவரை பற்றி பாராட்ட மாட்டார்கள், விமர்சனம் செய்தார்கள். அவர் இல்லாத போது அவர் இறைவனாயிட்டார். மகாகவி பாரதியாருக்கும் அந்த நிலைமை தான். பாரதியார் கவிதை எழுதும்போது எல்லாரும் பைத்தியக்காரன் என்று சொன்ன காலத்தில் அவர் இறந்ததுக்கு அப்புறம் மகாகவி ஆயிட்டாரு. இந்த தமிழ்நாடு அதே போல் நமது கேப்டனை தவறிவிட்டு விட்டது. அவர் இன்று தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யாவிட்டாலும் அவர் இறைவனிடத்திலேயே ஆட்சி செய்கிற ஒரு பெருமை அவருக்கு உண்டு. சாதாரண மக்களை ஆட்சி செய்ய உங்களுக்கு கொடுத்து வைக்க முடியவில்லை. அவர் கடவுளிடமே அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு தெய்வ பிறவி. அவருடைய முகம் கருப்பிலையும் ஒரு கலை என்றால், அதை வரத்தில் ஒரு முகம், ஒரு காந்த சக்தி எவருக்கும் இருக்காது. அவருடைய முகம் அப்படி என்றால், அவருடைய குரல் சிங்கம் போன்ற ஒரு குரல். சிங்கமே இவரை பார்த்து தான் ஒரு குரல் அப்படி இருக்குமா என்ற ஒரு கற்பனையில் நாம் இருக்கிறோம். அவர் நடை, அவர் படத்தில் ஓடக்கூடிய ஓட்டங்கள், அற்புதமான மனிதரை நாம் இழந்து தவிக்கிறோம். கோடான கோடி இதயங்கள் நந்து நூலாய் போய் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், வள்ளுவருடைய குரல் தான் எனக்கு ஞாபகம் வருது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும். ஒரு மனிதன், சக மனிதன் பிறக்கிறான், இறக்கிறான். இந்த இரண்டிற்கும் நடுவே மனிதன் வாழ்கிறான். அந்த வாழுற வாழ்க்கையில் என்ன செய்கிறான் என்றுதான் அவன் இறைவனிடத்தில் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற ஒரு வானுரை அந்த வள்ளுவனுடைய குரல் இருக்கிறது. அவர் செய்த சாதனை தான் இப்போ நம்ம எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அந்த குரல் அவருக்கு பொருந்தும். இன்னைக்கு நம்ம அன்றைய காலகட்டங்களில் நம்ம பார்க்க போனோம்னா, ஒரு குஜராத் பூகம்பத்திலையும் சரி, ஒரு ஒரிசா புயல் அடித்தாலும் சரி, கும்பகோணம் தீ விபத்தாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டிற்கு எந்த நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி, முதல் பணம் அது கேப்டன் விஜயகாந்தாக தான் இருக்கும். அப்படி அவர் கொடுக்கும்போது நம் மக்கள் பார்க்கின்ற நமக்கே எல்லோருக்கும், இங்கிருந்து குஜராத்துக்கு கொடுத்தா கூட நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்தது போல் நம்மளுடைய எண்ணங்களிலேயே ஒரு விதையை நாம் விதைத்துக் கொண்டிருக்கிறோம். கேப்டன் என்ன அழகாக கொடுத்திருக்கிறார், அவரை மாதிரி ஒரு இதயம் யாருக்கு இருக்கிறது? முதல் ஆளாக கொடுப்பாருங்க. அது மட்டுமல்ல, ஒரு நடிகர் சங்க கடன்களை நீங்களே தான் கூறுகிறீர்கள், இதுவரைக்கும் யாரும் செய்யவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட அது மாதிரி செய்ததில்லை. நடிகர் சங்க கடனை அடைத்து அதை நல்ல முறையில், சிறப்பான முறையில் செய்து முடித்தார் அது கேப்டன் விஜயகாந்த். மக்களுக்கு மட்டுமல்ல கேப்டன், நடிகர்களுக்கு எல்லாரும் சொல்லுகிறார்கள் கேப்டன். அப்படியாப்பட்ட கேப்டன் எங்களை போன்ற பாமர மக்கள் எல்லோருடைய இதயத்திலும் அவர் குடிகொண்டு கோயில் ஆலயம் மாதிரி நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். சக மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு எண்ணங்கள் நடிகர்களுக்கு, அவரால் எத்தனையோ நடிகர்கள் படைக்கப்பட்டார், உருவாக்கப்பட்டார். அவர் இல்லை என்றால் திரையுலகமே பாதி இல்லை என்று ஒரு அங்கங்கள், ஒரு சில மீடியாக்கள்ல நான் பார்த்துருக்கேன். புது புது டைரக்டர்கள்லாம் வாய்ப்பு கொடுத்தார், புதிய நடிகர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அது மன்சூர் அலிகான் அண்ணா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். அவர் கடைசி வரைக்கும் அவர் கூட இருந்தார். எங்களை போன்ற மனிதர்கள் பார்க்கும்போது மன்சூர் அலிகான் அண்ணாவிற்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் ஒரு சக மனிதர்களுக்கு இருக்கின்ற எண்ணங்கள் கூட ஒரு சில நடிகர்களுக்கு இல்லை என்ற எங்களுடைய மன வருத்தத்தை நான் இங்கே கொட்டி தீர்க்கப் போகிறேன். அது தவறாக இருந்தால் எங்களை மன்னிக்கவும். ஒரு நடிகர் சங்கம் எடுத்து செய்ய வேண்டிய வேலை ஏன் கைவிட்டது? ஏன் ஒரு தமிழன் கீழே விழுந்து விட்டான் என்று, ஒரு தமிழன் கீழே விழுந்து விட்டான் அல்ல, அந்த பூமாதேவியே அவளுடைய தாய்மடியில் அமர வைத்து விட்டது. ஆனால்
ஒரு நடிகர் சங்கம் சாதாரணமாக வந்து சாதாரணமாக ஒரு இரங்கலை தெரிவித்து சென்று விட்டீர்கள். ஆனால் எவ்வளவு நடிகர் சங்கங்களை கஷ்டப்பட்டு அவர் சொந்த உழைப்பை உங்களுக்காக உழைத்து விட்டு அந்த நடிகர் சங்கத்தை கடன்களை அடைத்து விட்டாரே, அவருக்கு செய்த நன்றி கடனா இது உங்களுக்கு? ஒரு விஷால் அவர்கள் ஒரு மீடியா போட்டு அழுது கொண்டிருக்கிறார். நான் அருகில் இருந்தால் நான் உங்கள் கூடவே இருப்பேன். ஐயா, சொல்வதெல்லாம் உதடு வழியாக சொல்வதெல்லாம் ஒரு நடிப்பு என்று எல்லாருக்கும் தெரியும். உள்ளத்தில் இருந்து அதை இறங்கி களத்தில் வந்து செய்தால்தான் அது உண்மையான ஒரு தமிழனுக்கு நீ செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். அவர் சாதாரண நடிகனா? எத்தனை நடிகர்களை வாழ வைத்திருப்பார். நீங்களே புகழ்ந்து சொல்கிறீர்கள், ஏன் நடிக்கிறீர்கள்? நீங்கள் எடுத்து செய்ய வேண்டிய வேலையை ஒதுக்கி விட்டீர்களே. எங்கெல்லாம் யாருன்னு தெரியாது கேட்பதுக்கு, எங்க பேர் கூட தெரியாது கேட்பதுக்கு. எவ்வளவு கோடி மக்கள் பார்த்தீங்களா? இது வரைக்கும் யாருக்கும் அது மாதிரி நான் பார்த்ததில்லை. அப்படி ஒரு கூட்டங்கள் இன்றும் சாரசாரியாக அவருடைய சமாதிக்கு போய் கொண்டுதான் இருக்கிறது. உண்மையான இதயங்கள் அது. அவருக்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒருபோதும் அவர்கள் பெயர் தெரியாது. ஆனால் அவர்கள் இதயத்தில் அவர் இடம் பிடித்திருக்கிறார். ஆனால் உங்களை நன்றாக தெரியும். நடிகர் சங்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சில நடிகர்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு செய்த உதவி எண்ணற்ற உதவியில் செய்திருக்கலாம் நடிகர்களுக்கு. அந்த உதவியெல்லாம் எங்களை போன்ற மக்களுக்கு எங்களுக்கு செய்ததை போன்று நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் உங்களையும் உங்கள் படத்தங்களையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படியாப்பட்ட ஒரு மாமனிதனை இப்படி ஒதுக்கி வைத்தால் என்ன? இது தமிழ்நாடு நடிகர் சங்கமா, இல்லை பிறமொழி நடிகர் சங்கமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோமா, இல்லை அண்டை மாநிலங்களிலே இருக்கிறோமா? தமிழனுக்கு ஏற்பட்ட கதி இதுவென்றால் வருங்காலங்களில் தமிழர்களுடைய நிலைமை எப்படி என்று என்னை போன்ற மக்கள்லாம் சிந்திக்க வேண்டிய காலம் உருவாகிவிட்டது. ஒரு சிவாஜி கணேசன் மறைவிற்கு கேப்டன் வந்து அவ்வளோ நடிப்பை ஒதுக்கிவிட்டு அவர் ஒரு சக மனிதன் மாதிரி வந்து சாதாரண மாலையை போட்டுவிட்டு அவர் சென்று இருக்கலாம். இருந்தாலும் கூட கடைசி வரைக்கும் அந்த இதை எடுத்து பெரிய சாதனை படைத்தார். அந்த சாதனை நீங்க செய்திருக்க வேண்டாவா? உன்னால் வர முடியவில்லை, உங்கள் நடிகர் சங்க இருக்கின்ற பொறுப்பாளர்களை வைத்து அந்த வேலையை செய்திருக்க கூடாதா? மனிதனை நீங்கள் எப்படியெல்லாம் இப்பொழுது சில பேர் அந்த மனிதனை துன்புறுத்தி அவருடைய இருக்கும் பொழுது அவருடைய நன்மைகள் தெரியவில்லை. அவர் இதற்கப்புறம் எவ்வளவு எண்ணற்ற நன்மைகள் எங்களை போன்ற இதயங்கள் சுக்குநூலாகி நொறுங்கி கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். அவரை போன்ற கேப்டன் அவர்கள் எவ்வளோ பச்சவந்திகள் கூட நிறம் மாறும். அந்த மனிதர்கள் நிறம் மாறுவதை இப்பொழுது இருக்கின்ற சமாதிகளில் சில பேர் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் அங்கே வந்து நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், விஜயகாந்த் ரசிகர்கள், தமிழ் மக்கள் இவர்கள் படத்தை பார்க்காமல் விட்டு விடுவார்கள் என்ற எண்ணத்தில் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள் தவிர உண்மையான ஒரு நோக்கத்திலும் உண்மையான ஒரு காரணத்தாலும் அவர்கள் வரவில்லை. நீங்கள் நடிக்கின்ற நடிப்பு, சில பேர் நடிக்கின்ற நடிப்பு தெளிவா தெரிகிறது. கீழே விழுந்து கிடக்கும்போது பிடிப்பவர்கள் தான் உண்மையானவர்கள். கீழே விழுந்தவர்களை ஐயோ நான் உன்னை காப்பாற்றி இருப்பேனே என்று வந்து நடிப்பவர்களின் மத்தியில் சில பேர் இப்பொழுது நடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மக்களே 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 என்று சொல்லி அவர் எங்கள் இதயத்தில் இடம் பிடித்தார். நடிகர் சங்கத்திற்கு எவ்வளோ எண்ணற்ற உதவிகள் செய்து உங்கள் இதயத்தில் அவர் உண்மையாக உழைத்ததற்கு உங்கள் இதயத்தில் இடம் பிடிக்காத போனதா? இந்த தமிழ் நடிகர்களுக்கும் இந்த தமிழ்நாட்டிற்கும் பெரிய சாபக்கேடுதான். நல்லவர்களை நாசமாக்கிய இந்த ஒரு சில மீடியாக்கள், ஒரு சில மனிதர்கள் அவருடைய மன உளைச்சலை பெரிதும் கஷ்டப்படுத்திய அவருக்கு அதுவே பாதி நோய் ஆயிற்று. அவரை போன்ற ஒரு மனிதர்கள் இனிமேல் பட்டு இந்த தமிழ்நாட்டில் பிறப்பது ரொம்ப கடினம். விஜயகாந்தோடைய ஆன்மா என்றும் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் இதயத்தில் இருந்து கொண்டிருக்கும். சில நடிகர்களை, நயவஞ்சகர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கும். அவர்களுக்கும் நல்லதை தான் செய்யும். இருந்தும் நல்லதை செய்யும்.
அவர்கள் ஒரு நாள் உணர்வார்கள், உண்மையாக அழுவார்கள், உண்மையாக மனவேதனை அடைவார்கள். இது சத்தியம், உண்மை, நடக்கும்.